ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட தி ரியல் ஹைனஸ் பார்ட் 12. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ட்டு தான் ஃபைனல் பார்ட்டாக இருக்கும். இவ்வளோ தூரம் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ. இப்போது அப்படியே இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. வருத்தப்பட்டு அப்படியே வந்துட்டு அந்த புது அரண்மனையில் ஒரு புது அறையில் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் பார்க்குறேன்டா, ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. இந்த யாகம் வளர்க்குறத பற்றி சில பண்டிதர் வர வச்சு பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இது வந்துட்டு இன்னும் ஒரு பௌர்ணமி வருது, அந்த பௌர்ணமி எப்போ அந்த யாகம் வளர்த்தோம்னா ரொம்ப சக்தி கிடைக்கும். அந்த நாட்களில் பண்ணால் தான் அதுக்கான வந்துட்டு அந்த பூஜைக்கான பலன் கிடைக்கும், கொஞ்சம் காத்திருங்க சொல்கிறாங்க. சரி, அப்படியே ஆகட்டும் அப்படி சொல்லிட்டு இன்னும் 2 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. அந்த 2வது நாள் முடியும் போது அந்த விடியற் காலையில் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரிங்க, அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மாவும் பண்டிதரை பேசிட்டு அனுப்பிடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம சுகா அண்ட் டேயாங், ஓகேங்களா, அவங்க 2 பேர் பார்க்குறாங்க. இப்போது டேயாங் ரொம்ப வெக்கத்தோடு நின்றுருக்காங்க. சுகா வராங்க, என்னாச்சு உங்களுக்கு சொல்லி பார்க்குறாங்க. அது வந்து சொல்கிறாங்க, சொல்லுங்கள் என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் இப்போதைக்கு சொல்கிறாங்க, இப்போதைக்கு இந்த சொல்லுங்கள், எனக்கு எதுக்காக இவ்வளோ தயங்குறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு என்னுடைய இந்த பதவியை வந்துட்டு நான் ராஜினாமா பண்ண நினைக்க சொல்கிறாங்க. எதுக்காக? இது வந்துட்டு அரசு வேலை, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினது சொல்கிறாங்க. இல்லை, இப்போதைக்கு என்னால் இந்த வேலையை வந்துட்டு தொடங்க முடியாதுன்னு நினைக்க சொல்கிறாங்க. எதனால் சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம பட்டே தான் சுகாவோட கையை எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் அவருடைய ஸ்டமக்கிட்ட வைக்கிறாங்க. நம்ம சுகாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இங்கே பாருங்கள் என்னோட மனைவி, இங்கே பாருங்கள் கொஞ்சம் என்னை பாருங்களேன் சொல்கிறாங்க. டேயாங் அவ்வளோ வெக்கத்தோடு அப்படியே கீழே குனிஞ்சிருந்துட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு என்னை பாருங்கள் டேயாங் அப்படி சொல்கிறாங்க. இப்போது அப்படியே லைட்டாக நிமிந்து பார்க்குறாங்க. சொல்லுங்கள் அப்படி சொல்லி கேட்குறாங்க. சொல்லுங்கள் கிங் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் கிங் இல்லை எல்லாருக்குமே அவங்களுடைய கணவர் வந்து கிங் தான். நம்ம வேணா இந்த மாதிரி கிங் பிரின்ஸ் அப்படி ஹைனஸ் அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளும் இதே உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் மற்றவங்கள காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா நம்ம அரசாங்கத்துக்காக வேலை பார்க்குறோம். நீங்கள் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒரு துணை போலீஸ் அதிகாரியாக இருக்கேன், அப்புறம் உங்களோட மனைவியாக இருக்கேன் சொல்கிறாங்க. அதனால சொல்கிறாங்க, பாருங்கள் டேங், எனக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் என்னோட ஹைனஸ் தான், நான் உங்களுடைய கிங் தான் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, இப்போ சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இது உண்மையாக சொல்கிறாங்க. ஆமாம், இது உண்மை தான். எனக்கு இது எப்படி இந்த இனிமேல் என்னால் வேலையை எப்படி பார்க்க முடியும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டாம். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இந்த வேலையை விட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் டேஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கங்க, ஓகேவா? நான் அந்த இதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆகுது. இந்த வேலையாலேயே அவங்க சரியாக அந்த இதெல்லாம் வந்துட்டு கவனம் செலுத்தியிருக்க மாட்டாங்க குடும்ப வாழ்க்கையில். இப்போ பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் எப்படி இந்த சந்தோஷத்தை வந்துட்டு தெரிவிப்பேன் சொல்கிறாங்க. உங்களோட நண்பர்கள் எல்லோரும் இருக்காங்க இல்லையா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்னுடைய நண்பர்கள் யாரும் சந்தோஷமாக இல்லை. ஒரு பக்கம் நான் என்னோட ஜெயகுப்தா எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர், அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். அவரோட தம்பியோட நிலைமையினால் மற்ற எல்லோரும் ஒரு சோகமாக இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம சொல்ல வேண்டாம், கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு இதை சொல்கிறதுக்கு சொல்கிறாங்க. அப்போ அது வரைக்கும் சொல்கிறாங்க, அது வரைக்கும் நம்ம குடும்பத்தோடு நம்ம பார்த்துக்கலாம் வா அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்கு சுகா தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி இன்னொரு சைடு பார்க்கலாம்டா, ஜெயஹோப் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஏன்னு சொல்கிறாங்க. ஏன் ஜெயஹோப் நீங்கள் இப்படி இருக்கீங்க? ஜிம்முக்கு ஒன்றும் இல்லை, சரியாயிட்டு வந்துடுவாங்க, நீங்கள் ஏன் இன்னும் இப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. இல்லைம்மா, என்னோட தம்பி இப்படி ஆனதுக்கு சொல்கிறாங்க. பாருங்கள், அவங்களுக்கு தான் சீக்கிரம் குடும்பம் அடைஞ்சிடணும் குறித்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாட்கள், எத்தனை நாட்கள் ஆகும், எத்தனை நாள் அப்படி தூங்கிட்டே இருப்பான்னு சொல்கிறாங்க. அவங்க கொஞ்ச நாள் தாங்க, கண்டிப்பாக சரியாயிடுவாங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படி இருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் வெளியே சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்லலைங்க, நீங்கள் கொஞ்சம் அங்கே பாருங்கள், இந்த அரண்மனையில் நிறைய வேலை அப்படி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு படுத்த மாதிரி ஆகிட்டு, தயவு செஞ்சு கொஞ்சம் உங்களுடைய நீங்கள் இந்த அரண்மனையை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அப்பா அம்மா எல்லோரும் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு நீங்கள் தான் ஆறுதல் சொல்லணும். நீங்கள் ஒரு கிங் அதை நீங்கள் மறந்துடாதீங்க அப்படி சொல்கிறாங்க. அந்த பார்க் பேலஸோட கிங் நீங்கள் தானே, நீங்கள் ஒரு கிங்காகவும் இருக்கணும்ல சொல்கிறாங்க. எனக்கு புரியுது சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் குணமடைகிற வரைக்கும் அவங்களே பார்த்துப்பாங்க, நம்ம இங்கே இருக்க வேண்டாம் வாங்க சொல்லிட்டு நம்ம என் ஜெயஹோப்பை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து, அதாவது நம்ம ஜிமின் இருக்காங்க இல்லையா அந்த மருத்துவசாலை, அதிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்களோட அரண்மனைக்கு. அப்படி இன்னும் சொல்லி பார்க்கலாம்டா, நம்ம நாம் ஜென் அவங்கள்ட்ட போய் பார்க்குறாங்க. ஜென் சொல்கிறாங்க, ஜென் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன் ஜென் சொல்கிறாங்க, இல்லை அங்கே இருக்கும்போது ஏதோ எனக்கு வந்து ஒரு குறை இருந்த மாதிரி இருந்துச்சு, நிறைய பேர் இருந்தாங்க அந்த கிராண்ட் மகன் பயந்துட்டு இன்னும் 2 பேர் அந்த அத்தை மாமா இன்னும் அந்த சித்தப்பி நிறைய இருந்தாங்களா, அவங்களுக்குலாம் நிறைய டைம் நான் பயந்து போய் நானும் அம்மாவும் உங்களோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்போது இந்த வீட்டுக்கு நான் அப்புறம் ஜிமின் நாங்கள் 2 பேர் தான். நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கல, கட்டியா நான் அமைஞ்சு யாரும் இல்லை. இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு யாரும் போட்டி அங்கே வரது கூட முயற்சி பண்ண மாட்டாங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இனிமேல் நம்ம வாழ்க்கையை நம்ம தொடங்கணும்னு சொல்கிறாங்க. அதுவும் தொடங்கியாச்சே சொல்லிட்டு நம்ம
நம்ஜன் சொல்கிறாங்க, இப்போ ஜின் பார்க்குறாங்க, அவ்வளோதான் அதை தாண்டி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க, இருக்குது இன்னும் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு அவங்களும் பார்க்குறாங்க. இப்போ எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாங்க. அப்படியே இன்னொரு சைடு பார்க்குறாண்டா, ரொம்ப ஒரு பர்சன் அப்படியே சோர்ந்து போய் படுத்திருக்காங்க. நீங்கள் ஏன் கொஞ்சம் இப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரே ஒரு தடவை என்னோட நண்பனை பார்க்க கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க இந்த இப்படி ஒரு சூழ்நிலை சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் அவங்கள பார்த்தே ஆகும்னு சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்லிட்டு நம்ம யோசிச்சிட காய் தான் கூட்டிட்டு விடுறாங்க. இதுக்கு மேலே வந்து பார்க்காம இருந்தால் யோசிச்சிருக்கு எதுவும் ஆயிடும் சொல்லிட்டு நம்ம யோசிச்சு கூட்டிகிட்டு காய் தான் இந்த மருத்துவ சாலைக்கு தான் வராங்க. ரொம்ப தூரம் அந்த பயணம் வந்திருக்கும். இப்போ பயணம் பண்ணி வந்துட்டு நம்ம யோஞ்சனோட கையை நம்ம காய் பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா அவர் ரொம்ப வீக் ஆகிட்டாரு. இப்போ அங்கே உள்ள பிடிச்சி பார்க்குறாங்க. காய் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லை என்னோட மனைவி வந்துட்டு அவங்களுடைய நண்பனான யார் ஜிம்னு ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்னு பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்களே கேளுங்க குடிச்சு சரியாக சாப்பிட்றதே இல்லை, சரியாக தூங்குறதே இல்லை சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க, இங்கே வாங்க சொல்லிட்டு கூட்டி போய் உட்கார வைக்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க நீங்கள் எதனால் இப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாங்க. அங்கே பாருங்கள் என்னாச்சும் சொல்லுங்க சொல்கிறாங்க. என்னோட நண்பன் எனக்கு ரொம்ப ரொம்ப வந்துட்டு வாழ்க்கையில் முக்கியமான ஒருத்தவங்க, அவங்க அப்படி இருக்கிறதுனால தாங்கிக்க முடியும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து சரியாயிடுவாங்க சரிங்களா, இது வந்துட்டு உங்களால் தாங்கிக்க முடியும் எனக்கு புரியுது. ஆனால் அவங்க இப்படியே இருக்க போகிறதில்ல, கொஞ்சம் கூட சீக்கிரம் குணமாயிடுவாங்க சொல்கிறாங்க. எவ்வளோ நாள் ஆகும் சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கேட்குறாங்க. நீங்கள் இது வரைக்கும் ஒரு 4 மாதங்கள் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் 3 மாதங்கள் முடிஞ்சு 4வது மாதம் தொடங்கிருச்சு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து என்னோட ஜிம்மில் காப்பாற்றி தரீங்களான்னு சொல்லிட்டு யோஞ்சின்னு கேட்குறாங்க. அவங்களால முடியவே இல்லை, யோஞ்சின் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாங்க. இது பார்க்குற காய்க்கு இன்னும் வந்துட்டு கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் வந்துட்டுருக்கு. இப்போது அதை குறித்து பார்க்குறாங்க. கண்டிப்பாக உங்கள் நண்பனை காப்பாற்றி தருவேன், என்னுடைய வந்துட்டு சிறந்த மருத்துவத்தை கொடுத்துட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இப்போ நான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. ஜிம்மினை பார்த்ததும் யோஞ்சின்னு போயிட்டா. ஜிம்மின் மேலே எப்படியே வந்துட்டு அவர் ஹெட்டை அவரோட தலையை வந்துட்டு ஜிம்மின் நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கிறாங்க. அவர் அந்த ஹார்ட் பீட் மட்டும் கேட்குது, அது ரொம்ப ஸ்லோவாக கேட்குது. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அப்படியே கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. நீ ஏன் விட்டு போகணுன்னு நினைக்கிறியா என்ன சொல்லி பார்க்குறாங்க. நீங்கள் பாரு, எனக்கு என்னோடய வாழ்க்கையில் எனக்கு முன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சதே இல்லை. என்னோட சந்தோஷம் என்னோட துக்கம் எல்லாத்தையும் என் கூட இருந்திருக்க. ஆனால் நான் தான் உன் கூட இல்லாமல் போய்ட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. தயவு செஞ்சு அன்றைக்கி நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருந்தா, நான் உன் கூட வந்திருந்தா நம்ம சேர்ந்து வேறு மாதிரி பார்த்துருக்கலாமே. நீ இப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல சொல்லி பார்க்குறாங்க. எல்லா இடத்துக்கும் போகிறப்ப என்கிட்ட சொல்லிட்டு தானே போவேன். இந்த வருஷம் இங்கே மட்டும் போகிறப்ப ஏன் தனியாக போயிட்டு அவனோட கணவர் நினச்சி போயிட்டியா? அதை தாண்டி உன்னோட நண்பன் இருக்க, என்னோட உதவி உனக்கு தேவைப்படவே இல்லையா அந்த டைமில் அந்த நேரத்தில் சொல்லிட்டு நம்ம யோசிச்சு ரொம்ப அழகாங்க. இதை பார்க்குறேன் அந்த குறித்து பார்க்குறாங்க. இந்த ஒருத்தவங்க மேலே எவ்வளோ பேர் எத்தனை பாசங்கள் வச்சுருக்காங்க. ஒரு சகோதரனா ஜேஹோப், அப்புறம் ஒரு கணவரா ஜங்குக், அவரோட எந்த அளவுக்கு இவர் மேலே அன்பை செலுத்துறாரு. இன்னொரு பக்கம் இவரோட நண்பரா இவர் எல்லாருடைய மொத்த அன்பையும் சம்பாதிச்ச இவங்க இப்படி ஒரு சூழ்நிலை படுத்துறத பார்க்க எனக்கு என்னால் தாங்கிக்க முடியலையே. நீங்கள் அப்படி நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு புனிதமான ஒரு ஆத்மாவும் இருந்திருக்கீங்க. தயவு செஞ்சு நீங்கள் எந்திரிச்சு வரணும். எந்திரிச்சு வந்துட்டு இவங்க மொத்த பேரோட சந்தோஷமும் உங்ககிட்ட தான் இருக்குது. அவங்களோட ஒரு நண்பனாக இவங்களுக்கு நீங்கள் துணையாக இருக்கணும். உங்களுடைய கணவருக்கு ஒரு மனைவியாக இருக்கணும். உங்களோட சகோதரருக்கு ஒரு நல்ல சகோதரனாக இருக்கணும். நீங்கள் அப்படியே இருந்திருக்கீங்க. உங்களை விட யாருக்கும் மனசு இல்லை. தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீங்கள் உங்கள் மனசோட போராடி நீங்கள் வெளில வரணும். நீங்கள் உங்களுடைய மனநலோட போராடிட்டு இருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உங்களை குணப்படுத்துக்கு நாங்களும் எவ்வளோ முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் எந்த காரணமே தெரியலையே. உங்களுக்கு கொடுத்த அந்த விஷம் மருந்தோட அதை எங்களால் கண்டுபிடிக்கல. அது வீரியமான விஷம் தான் தெரிஞ்சிருக்கே தவிர அது என்ன மாதிரி விஷயங்கள் அதுக்கான மாற்று மருந்து எங்களுக்கு தெரியவே இல்லை. எங்களோட மருந்தை வச்சு தான் நாங்கள் குணப்படுத்திருக்கோம். இவ்வளோ நாள் உங்களை இது வரைக்கும் குணப்படுத்தலை, உங்களை உயிரோடு வச்சுருக்கோம். அதுதான் அதை தாண்டி எதுவுமே இல்லையேன்னு எனக்கு தோணுதே சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் கண்ணீரோட உங்களை வந்து பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எப்படி வாழ்ந்த ஒருத்தவங்களை இத்தனை பேர் நேசிக்கிற ஒருத்தவங்களுக்கு எப்படி ஒன்று நடக்கணுமான்னு சொல்லிட்டு எனக்கே வந்துட்டு கவலையாக இருக்கே சொல்லிட்டு குறிச்சி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போது நம்ம காய் பார்க்குறாங்க. இவங்க தயவு செஞ்சு அழாதீங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா இவங்க எதையுமே விட்டுட்டு சாப்பிட மாட்டான் தெரியுமா. எதுவாக இருந்தாலும் உனக்கு பாதி எனக்கு பாதி சொல்லிட்டு பாதியாக தான் கொடுப்பாங்க. அப்படி ஒன்றா இருந்துச்சுன்னா அதை கூட பாதியாக மாற்றிடுவோம். அப்படி எனக்கு ஒன்று கிடைக்காம போச்சுன்னா அதை அவன் கூட எடுத்துக்க மாட்டான். உனக்கு இல்லாத ஒன்று எனக்கு வேண்டான்னு சொல்லுவான். எனக்கு சின்ன வயசுலேருந்து இவன் ஒரே ஒன்று மட்டும்தான், இவன் ஒருத்தான் தான் நண்பனாக இருந்தான். நான் அவன்கிட்ட சொன்னேன் என்னை தவிர வேறு யாரும் வாழ்க்கையில் நண்பனாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இன்றைக்கி இவனே இல்லாமல் போயிடுவானா சொல்லி கேட்குறாங்க. அப்படி அவன் போயிட்டு நான் இருப்பேன் சொல்லி கேட்குறாங்க. காய்க்கு ரொம்ப தாங்க முடியலக்கா. இவன் என்ன பேசுகிறீங்க நீங்கள் சொல்கிறாங்க. இல்லைக்கா எனக்கு என்னோடய ஜிம்மின் வேணும், ஏதாவது பண்ணுங்களேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க வந்துட்டு குணமடைஞ்சு வந்துடுவாங்க. அவங்க பாருங்கள் இப்படி தப்பாக யோசிக்காதீங்க, தப்பாக பேசாதீங்க. இதுக்காக தானே நான் உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன். இந்த காரணத்தில் தான் உங்களை இவ்வளோ நாள் வர வேண்டாம், கூட்டிகிட்டு வரமாட்டேன்னு சொல்லி உங்களை நான் வந்துட்டு அரண்மனையிலே வச்சுருந்தேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு கண்ணீரை துடைக்கிறாங்க. உனக்கு ஒன்று ஆகாது, உனக்கு ஒன்றும் ஆகும், நான் விடவும் மாட்டேன் சொல்லிட்டேன். நம்ம ஜிம்முடைய நெத்தியில் போயிட்டு நம்ம யோசிச்சுட்டா அவருடைய நெத்தியை வந்து
அப்படி அட்டாச் பண்ணுறாங்க. அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க, என்னோட உயிரை வேணாலும் நாங்கள் எடுத்துக்கோங்களேன் கடவுளே, தயவு செஞ்சு ஜிம்மியோட உயிரை திருப்பி கொடுங்களேன்னு சொல்கிற மாதிரி அவர் வந்துட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டே இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் யோன்ஜன்ட்ட பேசுகிற மாதிரி இருக்குது, அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் பேசுகிற மாதிரி யோன்ஜனுக்கு தோணுது. டக்குன்னு எந்திரிச்சிடாரு. பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க, நீ என்கிட்ட பேசுனியா சொல்லி பார்க்குறாங்க. நீ பேசுனியா இல்லை சொல்லி பார்க்குறாங்க. சில நேரங்களில் ஆத்ம தோழராக இருந்தால் இப்படி பேசுறது கூட கேட்கும்னு சொல்லுவாங்களே, அப்படியா சொல்லி கேட்குறாங்க. நம்ம யோன்ஜன் ஜிம்னியும் பார்த்துருக்காங்க, கண்ணீர் அவரோட மேலே அப்படியே விழுந்துகிட்டே இருக்குது. நம்ம யோன்ஜன் காய் பார்க்குறாங்க, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரி வர சொல்லிட்டு யோன்ஜன் தயவு செஞ்சு வா சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக குணமடைஞ்சு உன்னை தேடி அவங்களே வருவாங்க, நம்ம அரண்மனைக்கு வா சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜவுக்கு தான் பார்க்குறாங்க. ஜவுக்கு கேட்குறாங்க, அம்மா இன்னைக்கு அந்த யாகம் சொல்கிறாங்க, இல்லைப்பா எனக்கு ஒரு நாள் மட்டும், நாளைக்கு அந்த யாகம் வளர்த்துடலாம் ஓகேவா சொல்லி பார்க்குறாங்க. இப்போது நம்ம ஜங்கு கூட இதனால நம்பிக்கை இருக்குது, இந்த யாகம்லாம் வளர்த்தாங்கன்னா சில விஷயங்கள் வந்து நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒரு நல்ல சக்தி கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. நம்ம ஜங்குக்கு ஜிம்னு நினச்சிட்டு ஒரு பக்கம் உருகிட்டு இருக்கு, அப்படியே இன்னொரு சைடு பார்க்கலாண்டா, இது வந்துட்டு ஒரு இரவு தான், அந்த பகல் வந்து முடிஞ்சிருக்கும், அந்த இரவு தான் அப்படியே ஒரு நடுராத்திரி ஒரு 12 மணி இருக்கும். அந்த சாலை, அந்த மருத்துவ சாலை அப்படியே அமைதியாக இருக்குது, எல்லாரும் அப்படியே தனித்தனியாக தூங்கிட்டு இருக்காங்க. அந்த அந்த மெயின் அந்த கதவு இருக்கு இல்லையா, அது ஓப்பன் ஆகும்போது ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இங்கே நம்ம போய் ஆகணும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலை சொல்கிறாங்க, நான் போய் ஆகணும், பார்த்தே ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போது மெதுவாக அந்த ஒரு ஹார்ஸில் அப்படியே வந்துட்டு அந்த ஹார்ஸ் வந்து ஒருத்தவங்களை கீழே இறக்கி விட்டுட்டு அந்த கேட்டுக்கு வெளில அந்த ஹார்ஸ் வந்து போயிடுது, திரும்பி போயிடுது. இவங்க மட்டும் அப்படியே வராங்க. அவங்க கூட இன்னொருத்தவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. என் கையை விட சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் விழுந்துட போகிறீங்க, உங்களுக்கு எதனா ஆகிட சொல்கிறாங்க. பரவாயில்ல என் கையை விட அப்படி சொல்கிறாங்க. இப்போது அவங்களுக்கு கையை விட்டுறாங்க. அப்படி மெதுவாக அவங்க வராங்க. அவங்களுடைய கண்களில் அவங்க அந்த தூளை எப்போ காலை வச்சாங்களோ அப்போ அந்த அவங்க கண்களில் கண்ணீர் அப்படியே வந்துகிட்டே இருக்குது, நிற்காமல் கண்ணீர் வந்துட்டுருக்கு. அப்படியே வந்துட்டு அப்படியே வந்துட்டு சுற்றி பார்க்குறாங்க. இதில் எங்கே சொல்லி கேட்குறாங்க, அங்கே அப்படி சொல்லிட்டு போய் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு அப்படி கை காட்டுறாங்க. இப்போ அப்படியே வந்துட்டு அவங்க மெதுவாக போகிறாங்க. இப்போது பின்னாடி வரவங்க பார்க்குறாங்க, எவ்வளோ கம்பீரமாக எப்படி இருந்த ஒருத்தவங்க இப்படி ஆகிட்டாங்களே சொல்லிட்டு அவங்களுக்கும் அதை பார்க்குறதுக்கு சக்தியே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே வந்துட்டு அவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்க்குறாங்க, ஒரு திரை போட்டு அப்படியே வந்து மூடி இருக்குது. அந்த திரையை மெதுவாக அப்படி விளக்கிட்டு உள்ளே வராங்க. இவங்க எப்படி இருக்காங்கன்னா அப்படியே அவங்க உடல் முழுக்க அப்படியே கருப்பு துணியால் ஃபுல்லாக அவங்க அப்படியே வந்துட்டு அவங்க வந்துட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அவங்கள சுற்றி அப்படியே வந்துட்டு மறைச்சி அவங்களோட கண்கள் மட்டும்தான் தெரியுது. அவங்க கையில் ஏதோ ஒரு மருந்து பாட்டில் மாதிரி இருக்குது, அப்புறம் இன்னொரு மூலிகை இலை மாதிரி ஒன்று இருக்குது. அதை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்து கையில் வச்சுட்டு வந்து நிற்கிறாங்க. அவங்களால நடக்கவே முடியல, தெம்பே இல்லாமல் அப்படி வந்து வந்திருக்காங்க. வந்து பார்க்குறாங்க. வந்து அதை ரெண்டுத்தையும் அப்படி ஓரமாக வச்சுட்டு அந்த முகத்தை பார்த்ததும் அவங்களோட அவங்க கண்ணில் வர்றது கண்ணீரா இல்லை ரத்தமா அப்படின்னே தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு அப்படியே வலி கலந்து வருது அது. இப்போது அவங்க பார்க்குறாங்க, என்னோடய பிரின்சஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அவங்களுக்கு பக்கத்தில் பார்க்குற அவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. எங்கே பாருங்கள் சொல்கிறாங்க, அமைதியாக சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே மவுத்தில் வந்து அந்த வாயில் வந்துட்டு அவங்க ஒரு விரல் வச்சு காட்டுறாங்க, அப்படி பேசக்கூடாது சொல்லிட்டு. இப்போ அவங்களும் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. இப்போ இவங்க கிட்ட போயிட்டு அவங்களுடைய கைகளை தொடுறதுக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருப்பா, தொடலாமான்ற அளவுக்கு தயக்கத்தோடு அப்படி தொடுறாங்க. பிரின்சஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் இப்படி இருக்கிறதுக்கு நான் தானே காரணம், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு அப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, உங்களை அப்படி விட்டுட்டு போகவும் மனசும் இல்லை. அதனால தான் என்னோடய உயிர் வந்து பிரியாமல் இந்த உலகத்தில் நான் திரும்பவும் வந்திருக்கேன். இந்த உலகத்தில் நான் திரும்பவும் என்னோடய உயிர் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் மட்டும் தான் பிரின்சஸ் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. நீங்கள் இப்படி ஆகிறதுக்கு நான் காரணம் ஆகிட்டல, என்னுடைய பிரின்சஸாக இப்படி பண்ணது அது நானான்னு சொல்லி நினைக்கும் போது என்னோடய கைகளால் தான் உங்களை குத்திருக்கேன், என்னோடய கைகளை நானே தீயில எரிச்சிக்கிட்டேன் சொல்லி பார்க்குறாங்க. பார்த்து அவங்க கையெல்லாம் பாதி அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, இதில் வந்து அப்படியே சரிப்படுத்துகிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. நான் இப்போ ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உயிரோடு இருக்கேன், அது உங்களுக்காக மட்டும்தான் பிரின்சஸ். நான் என்ன தப்பு பண்ணேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டேன். அப்படியே ஜிம்னுடைய அந்த தலையில் அவங்க கையை வைக்கிறாங்க. உங்களை விரும்பினது என்னோடய தப்பா, நான் யாருடைய மனைவியையும் விரும்பலை பிரின்சஸ், நான் விரும்பின என்னோடய பிரின்சஸ் தான் என்னோட மனைவி ஆனாங்க, அது என்னோடய தப்பா, நீங்களே சொல்லுங்கள் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. உங்களை நான் வந்துட்டு என்னோடய பிரின்சஸ் தான் உங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்தனே, உங்களை என்னால் கண்டுபிடிக்க முடியல, உங்களை நான் எங்கேன்னு தேடி இருந்தேன், அதுதானே அந்த நான் தேடின அந்த நாட்களில் உங்களுக்கு திருமணமாக இருக்குது. அதை தாண்டி நான் உங்களை வந்து மற்றவங்களோட மனைவியை வந்து நான் காதலிக்கல, என்னுடைய பிரின்சஸை தான் இன்னொருத்தவங்க திருமணம் பண்ணிட்டாங்க, அது தப்பான எண்ணத்தில் நான் பார்த்தேன், உங்களோட தப்பான எண்ணத்தில் பார்ப்பேனா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. நான் இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் கெட்டவனாக இருந்திருக்கலாம், நான் யார்கிட்ட வேணாலும் போட்டி போட்டிருக்கலாம், பொறாமப்பட்டிருக்கலாம், பேரசப்பட்டிருக்கலாம், நான் தான் முதலிடத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்றைக்குமே வந்துட்டு என்னோடய காதலில் மட்டும் நான் பொய்யா இருந்ததே இல்லை, நான் யார் மேலேயும் காதலில் விழுந்ததும் இல்லை, யார் மேலேயும் ஆசைப்பட்டதே இல்லை. உங்களை மட்டும்தான், உங்களை பார்த்து உங்களுடைய கண்களை தான் நான் விழுந்தேன், உங்களுடைய பார்வையில் தான் நான் விழுந்தேன். அத்தனை பேர் உங்கள் முன்னாடி இருந்து யாரையும் வந்துட்டு நீங்கள் யாரோட பணம் யாரோட நகை எதையும் பொருட்படுத்தாமல் உங்களுடைய திறமையால் மட்டுமே நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க. அது உங்கள் திறமையை காமிச்சு அது அவங்கள மற்றவங்களை மகிழ்விச்சுட்டு அப்படியே அந்த
இடத்த விட்டு ஒரு நொடியில் மறைஞ்சு போயிடுவீங்க. அதனால தானே நான் உங்களை காதலிக்க ஆரம்பித்தேன். இப்படி ஒருத்தவங்களா இந்த காலத்தில் அப்படி சொல்லிட்டு நடனத்துக்கே வந்துட்டு ஒரு உயிர் இருக்குன்னா அது நீங்கள் தானே. நான் அப்படி தானே உங்களை காதலிக்க ஆரம்பித்தேன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தவங்க பார்க்குறாங்க. நீங்கள் இல்லாத ஒரு உலகத்தில் வாழக்கூட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கிங் ஜங்கோட மனைவின்னு தெரிஞ்சப்போ என்னோட இதயமே நொறுங்குனுச்சு. அதுக்கப்புறம் உங்களை வந்துட்டு நான் என்னோட திருமணம் பண்ணிக்கின்ற ஒரு ஆசைப்பட்டது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் தப்பு தான். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஜங்கோட மனைவின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பட்டாபிஷேகத்தில் உங்களை பார்த்ததுக்கப்புறம் இப்படி ஒரு நான் திட்டத்தை போட்டது, இந்த மாதிரி உங்களோட கணவரை கொள்ளணும்னு நினச்சது, நீங்கள் உங்கள் கணவர் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அந்த இடத்துல ஒரு கணம் என்னையே நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். ஒருவேளை நான் உங்களுடைய கணவராக இருந்து நீங்கள் என்னோட மனைவியாக இருந்து எனக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக தாங்கிருக்க மாட்டேன். ஆனாலும் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நீங்கள் என்ன முதல்ல சந்திச்சிருந்தீங்கன்னா என் மேலே இவ்வளோ அன்பு செலுத்திருப்பீங்களா, இந்த அன்பு எனக்கு கிடைச்சிருக்குல்ல சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இப்போது அப்படியே வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவங்க பார்க்குறாங்க. இவர் இந்த அளவுக்கு காதலிச்சாரா, என்னால் நம்பவே முடியல. இவர் வந்துட்டு என்னைக்கு இவரை நான் காப்பாற்றணும்னு நினச்சாங்க. ஓகே, இவரை வந்துட்டு அந்த அரண்மனையை எரிச்சிட்டு போகிறப்ப அந்த கொஞ்ச நேரத்தில் இவரை தேடி போயிட்டு இவர் மேலே நிலவேல ஒரு மரக்கதை விழுந்ததுனால இவர் வந்து உடம்பு எரியாமல் தப்பிச்சிட்டாரு. இல்லை நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். இவர் மயங்கிற நிலையில் இவர் நான் வெளில தூக்கிட்டு வந்த நெருப்புலேருந்து வெளில கூட்டிகிட்டு வந்து இவர் உயிரை காப்பாற்றி கொண்டு வரதுக்குள்ளே நான் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் ஒரு கிங்கை காப்பாற்ற விட ஒரு தளபதியோட கடமையாச்சு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கூட நான் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். எந்த ஒரு காரணத்துலையுமே எந்த ஒரு காலத்துலையும் இவர் பணிப்பெண்களையோ மற்ற பெண்களையோ இல்லை மற்ற ஆண்களையோ தப்பான இடத்துல அவர் பார்த்ததே இல்லை. அவர் கொஞ்சம் கோபக்காரர், ரொம்ப பிடிவாதமாக இருப்பார். ஆனால் தான் மட்டுமே வந்துட்டு முதல் இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறவரா இல்லைன்னு சொல்லலாம்னா தப்பான இடத்துல யாரையும் பார்க்க மாட்டார், யாரையும் காயப்படுறதில்லை. பெண்கள்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்க கூட மாட்டார். அவர் முதல் முறையாக வந்துட்டு அந்த மிசோ கிட்ட மட்டும்தான் நம்ம ஜவுங்க பழிவாங்கன்றதுக்காக வந்துட்டு பழகுன மாதிரி நடித்தார். அப்போ கூட அவங்க அந்த பொண்ணை எந்த சூழ்நிலையும் தொடவே இல்லை அவர். ஏன்னா அவர் மனசில் இருந்தது இவங்க தான் அவர் மனசில் இருந்தாங்கன்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சிருந்துச்சுன்னா இவங்களை எப்படியா நான் கண்டுபிடிச்சிருப்பேனே, இந்த கிங்குக்காக இதை நான் பண்ணியிருப்பேனே. ஏன்னா இவர் இந்த அளவுக்கு காதலிப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இவர் அவங்க மேலே இவ்வளோ உயிரே வச்சுருந்துருக்காரு, இப்படியெல்லாம் ஒரு கற்பனையை வச்சுருந்துருக்காரு, அந்த அளவுக்கு தூய உண்மையான பாசத்தை வச்சுருந்துருக்காரு. என்ன தான் ஒரு முரடை ஒரு கெட்டவனாக இருந்தால் கூட அவன் மனசுக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு காதல் ஒரு ஈரம் அப்படின்னு இருக்கும்ல. கல்லுக்குள்ளே கூட ஈரம் இருக்கும்போது இவர் ஒரு சாதாரண மனுஷன் தானே சொல்லிட்டு நம்ம அது யாருன்னா நம்ம ஹானோட தளபதி. ஓகேங்களா, ஹானோட தளபதி தான் இதெல்லாம் யோசிக்கிறாங்க. இந்த அளவுக்கு இவரை விரும்புனாங்களா, என்னால் நம்பவே முடியல. இவங்களுக்காக தான் அந்த போர் தொடுக்கப்பட்டுச்சா, இவங்களுக்காக தான் இந்த இவ்வளவும் நடந்துச்சா. இப்போ இவர் வந்துட்டு உயிரோட இவரை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றினேன். இவர் கேட்குறாரு என்ன ஏன் நீ காப்பாற்றுறேன்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னு கேட்டால் அன்றைக்கி தான் சொல்கிறாரு பிரின்சஸ் இல்லாத உலகத்தில் நான் இருக்க மாட்டேன். பிரின்சஸ்னால் யாருன்னு கேட்கும்போது எனக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி. நம்ம ஹைனஸ் தான், அதாவது கிங் ஜங்குக்கூடிய ஹைனஸ் தான் நம்ம ஹானுடைய நம்ம ஹான் கிங்கோடைய பிரின்சஸ் ஆக சொல்லிட்டு என்னால் தாங்கவே முடியல. இதை இவங்களுக்காக தான் இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களா, எவ்வளோ பார்த்துருக்காங்களா, என்னால் உண்மையாக சொல்ல முடியும். இவர் கண்டிப்பாக அவங்கள உண்மையாக மனசார தான் காதலிச்சிருக்காரு. ஆனால் அவர் பண்ண ஒரே ஒரு தப்பு, அவங்க திருமணமானவங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய கணவரை கொள்ளணும்னு நினச்சி ரொம்ப ரொம்ப தப்பு. எதிரியாக இருந்தால் கூட இப்படி பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு சொல்லிட்டு நம்ம தளபதி நினைக்கிறாங்க. அப்படி இருந்தும் இவர் இப்போ இவங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த 3 மாதமாக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. காடு மலை தேடி இவங்களுக்காக இந்த மருந்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இவர் சரியாக சாப்பிடாம தூங்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. கேட்டால் பிரின்சஸ் இந்த உலகத்தில் வாழணும் அப்படி சொல்கிறாங்க. நான் என்னன்னு சொல்லுவேன், இவரோட ஒருத்தரை காதல் இந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்ததா சொல்லி பார்க்குறாங்க. இப்போது அப்படியே ஹான் சைடு பார்க்குறாங்க. வந்துட்டு ஹான் தான் ஓகேங்களா. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம ஜிம்மோட கைகள் எடுக்கிறாங்க. தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க, உங்களை விரும்பினதை தவிர இது தப்பு நான் பண்ணதே இல்லை. நான் ஆசைப்பட்டிருக்கேன் மற்ற எல்லாத்துக்கும் நான் முதலிடத்தில் இருக்கணும், நம்பர் 1 கிங்காக இருக்கணும்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் என்றைக்கும் இன்னொருத்தவங்களோட பொருளை அடையணும்னு நினச்சதே இல்லை. அந்த பதவியை தான் அடையணும், அதுவும் போட்டி போட்டு தான் அடையணும்னு நினச்சிருக்கேன். யார்ட்டையும் அடித்து போருங்க நான் பறிச்சதே இல்லை அந்த பொருளை. ஆனால் முதல் முறையாக உங்களை தான் அப்படி நினச்சிட்டு அது தப்பு தான். இல்லை இப்போ எனக்கு தப்புன்னு புரியுது. ஏன்னா நீங்கள் எப்போ ஜங்குக்காக உங்களோட உயிரை கொடுக்கணும்னு முன்னாடி வந்தீங்களோ கொஞ்சம் கூட பயப்படாமல் அவ்வளோ பெரிய அந்த போர் நடந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் உயிரை வந்துட்டு உங்களுக்கு கணவருக்காக தியாகம் பண்ணணும்னு நினச்சிக்கணும். அப்போது உங்களோட காதல் நம்ம அதை மதிக்கிறேன், உங்களுடைய கணவர் மேலே நீங்கள் வச்சுருக்க அன்பை நான் மதிக்கிறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருக்க பிரின்சஸ், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. இல்லை ஏன்னா என்னோட பிரின்சஸ்க்கு இந்த அளவுக்கு அவங்களோட கணவரை பிடிக்கும் தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன். மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் ஜங்குக்கு தான் உங்களை வந்துட்டு திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களோட திருமணம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும். தப்போ நான் நினச்சேன் உங்களை எல்லோரும் கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குது, உங்களுக்கு பிடிக்காம இருந்து கூட நினச்சிட்டேன். நீங்கள் இவ்வளோ அனுபவிச்சிருப்பீங்க எனக்கு தெரியாமல் போயிட்டு மன்னிச்சிருங்க சொல்லிட்டு நம்ம ஆண் பார்க்குறாங்க. நீங்கள் உங்களோட சந்தோஷம் எதுவோ அதுதான் என்னோடய சந்தோஷம். இந்த ஒரு ஜென்மத்தில் நான் ஆசைப்பட்டது உங்களை தான். உங்களை திருமணம் பண்ணிவிட்டு நம்மளுடைய அரண்மனையில் உங்களை ஒரு பிரின்சஸாக சுற்றி வர வைக்கணும். உங்களை எல்லோரும் பார்த்து அப்படியே வந்துட்டு அப்படியே மரியாதையாக வந்துட்டு பவ் பண்ணணும். உங்களுக்கு எல்லோரும் வந்துட்டு சேவை செய்ய அத்தனை பேரை வந்துட்டு நான் வந்துட்டு
பணிப்பெண்ணை அமர்த்தணும்னு நினச்சேன். உங்களுக்கு நிறைய பணிப்பெண்கள் உங்களை சுற்றி எப்போதும் வந்துட்டு சந்தோஷம் மட்டுமே நிறைஞ்சிருக்கணும், நீங்கள் ரொம்ப வாழ்க்கையை சந்தோஷத்தை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். உங்களை யாரும் தப்பான இடத்துல பார்த்துடக்கூடாது அப்படின்லாம் நினச்சி உங்களுக்கு ரொம்ப பாதுகாக்கணும். என்னென்னமோ கற்பனை பண்ணியிருந்தேன். ஒரு கற்பனை கோட்டையை உங்களுக்காக நான் கட்டியிருந்தேன். ஒரு கற்பனையாக ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு உங்க கூட உங்களை மறக்கவே முடியல. உங்களை தாண்டி ஒரு விஷயத்தை என்னால் யோசிக்கவே முடியல பிரின்சஸ். உங்களை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் மட்டும்தான் என்னோடய வாழ்க்கையாக இருக்கும்னு நினச்சேன். என்னோடய சந்தோஷம் சுகம், என்னோடய சுகம் துக்கம் எல்லாத்தையும் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும். நீங்கள் எனக்கு ஒரு ஹைனஸாக இருக்கணும். நான் எவ்வளோ தான் தப்பு பண்ணாலும் அதை நீங்கள் கண்டிச்சிங்க அப்படின்னா அந்த கணம் அதை நான் மாற்றிக்கணும்னு நினச்சேன். இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டேன். இது தப்பாக சொல்லி பார்க்குறாங்க. உங்களை யாராவது இப்படி காதலிக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஹான் தான் ஜிமினை பற்றி பேசுகிறாங்க. ஜஹானோட கண்ணில் வர கண்ணீர் மொத்தமாக நம்ம ஜிமின் மேலே தான் வந்துட்டுருக்கு. நீங்கள் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கீங்களா? அதனால தான் இந்த 3 மாதமும் என்னோடய உயிரை நான் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு காரணம், நீங்கள் இப்போ இப்படி இருக்கீங்களா? இப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் கண்ணை திறந்து இந்த உலகத்தில் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழணும். ஜங்குக்கு என்னோட எதிரி வந்தாலும் ரொம்ப நல்லவன் தான், ரொம்ப நல்லவன், தப்பானவன் கிடையாது, ரொம்ப நல்லவன், என்னை விட 100 மடங்கு நல்லவன், உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். நீங்கள் ஜங்குக்கு மனைவியாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கணவராக இருக்க தகுதி இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எப்போதும் என்னோடய மனசில் என்னோடய பிரின்சஸ் தான் உயர்ந்தவங்க. அதனால் கண்டிப்பாக ஜங்குக்கோட மனைவி ஜங்குக்கு உங்களை கணவராக இருக்கிற தகுதியான ஒருத்தவன் தான், உங்களை நல்லா பார்த்துப்பான். அதனால தான் நான் ஜங்குக்காக உயிரை கொடுக்க நீங்கள் முன்னாடி வந்துட்டீங்க எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. அதனால் உங்களை விட்டுட்டு போக மனசே இல்லை. அந்த உயிரை கையில் பிடிச்சி வச்சுக்கிறது ஒரே ஒரு காரணம் தான். ஏன்னா அப்படியே இறந்து போயிருந்தேன்னா என்னோடய ஆத்மா சாந்தி இல்லாமல் போயிருக்கும். என்னோடய பிரின்சஸ் அப்படி விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். நீங்கள் நல்லா இருக்கும்போது நான் போயிருந்தேன்னா எனக்கு எதுவும் ஆகாது, எனக்கு சந்தோஷமாக தான் போயிருந்திருப்பேன். நீங்கள் அப்படி மரண படுக்கையில் இருக்கும்போது நான் போக முடியுமா? உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ஏதாச்சும் நினச்சிட்டே போக முடியாதுல்ல சொல்லிட்டேன். அதுவும் நான் உண்மையை சொல்லவா, எனக்கு ஜங்கோட கையால் சாகக்கூடாது, எனக்கு என்னோடய பிரின்சஸ் கையால் தான் சாகணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஹான் அப்படியே முகத்தில் கை வைக்கிறாங்க. என்ன கிங் அப்படி சொல்கிறாங்க. அவர் திரும்பவும் அந்த மாதிரி விரலை வச்சு காட்டுறாரு, பேசக்கூடாது சொல்லிட்டு. இப்போது தளபதி பார்த்துருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. நம்ம ஹான் பார்க்குறாங்க, இது உங்களுடைய இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் சரிங்களா, உங்களை குணப்படுத்திட்டு தான் நான் போகணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இங்கே நிறைய மருத்துவ சிகிச்சை கொடுக்குறாங்க, ஆனால் அது எதுவும் பலன் அளிக்காது. அதுக்கு காரணம் அந்த மருந்தோட வீரியம். அப்படி தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. உங்களுக்கு இவ்வளோ ஜங்குக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன், மன்னிச்சிருங்க சொல்லிட்டு அப்படி திரும்ப மன்னிப்பு கேட்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போவும் நான் கேட்குறேன், எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் உங்கள் கூட நான் ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போது அவனோட கண்ணில் அவ்வளோ கண்ணீர் வருது. நம்ம அந்த கண்ணீர் இருந்து நிற்கவே இல்லை. இப்போ தளபதி கல்வி அவ்வளோ கண்ணீர் இருக்குது. இப்படி எந்த அளவுக்கு ஒருத்தவங்களை விரும்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தலையை மட்டுமே சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஹான் தான் அப்படியே நம்ம தளபதி கூப்பிட்றாங்க, இது தவறாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹான் வந்துட்டு அந்த தளபதி தட்டு கொடுக்குறாங்க. ஹான் பார்க்குறாங்க, இப்போது நீங்கள் உங்களுக்கு உங்கள் உடம்புல இறங்குனுச்சியா அந்த விஷத்துக்கான மருந்து, அந்த மாற்று மருந்து இதுதான். இது ரொம்ப கஷ்டமாக தேடி கண்டுபிடிக்க ரொம்ப நாட்கள் ஆகிடுச்சு. அதனால தான் இவ்வளோ நாட்கள் வந்துட்டு நிறைய காடு மலைகளும் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த விஷத்தை கொடுத்து உங்ககிட்ட போய் கேட்டேன் இதுக்கு என்ன மருந்துன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய சொன்னாங்க. அது மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த மருந்தை உருவாக்குறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஆனால் உங்களுக்காக இது இல்லை, இன்னும் எவ்வளோ நாள் கஷ்டப்படுவேன், நீங்கள் சந்தோஷமாக இருந்த மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டா இப்போ நம்ம தளபதி இந்த மருந்து கொடுக்குறாங்க. இங்கே வா சொல்கிறாங்க, கிட்ட வராங்க. நீ இப்போ கொஞ்சம் முகத்தை வாயை கொஞ்சம் திறந்து விட சொல்கிறாங்க. அங்கே பாரு தொடக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை நான் தொடர சொல்லிட்டு அவர் ஒரு சின்னதாக ஒரு வெள்ளை துணி எடுத்து அவரை கையில் வச்சு தான் தொடுறாரு. ஏன்னா ஜிம்மில் யாரும் தொடக்கூடாதுன்னு ஹான் நினைக்கிறாங்க. இப்போ தளபதியும் அப்படியே நம்ம ஜிம்முடைய அவரோட வாயை லைட்டாக திறக்கிறாங்க. அவர் மயக்கத்தில் இருந்தாலும் அவர் இப்படி கோமாவில் இருந்தால் கூட இந்த மருந்து அவர் உள்ளே போனால் தானாகவே அந்த மருந்து வேலை செய்யும். இப்போது அந்த மருந்து அவர் பார்க்குறாரு, அப்படியே ஒருகணும் அவர் வந்துட்டு அந்த மருந்தை வச்சுட்டு வேண்டதை ஸ்டார்ட்டாக தொடங்குறாரு. தயவு செஞ்சு இந்த மருந்து வந்துட்டு எனக்கு தெரியும், இதுதான் அதுக்கான மாற்று மருந்து. என்னுடைய பிரின்சஸ் 24 மணி நேரத்தில் கண்களை திறந்துடணும். எனக்கு அது ஒன்று தான், அவங்க கண் திறந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழட்டும், ஒரு குடும்பமாக ஜங்கு கூட குழந்தைங்கள்லாம் பார்த்து சந்தோஷமாக வாழட்டும், அதுதான் நான் ஆசைப்பட்றேன். எனக்கு கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷமாக இருந்தால் அது போதும். அவங்களுக்கு ஜங்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல, அப்படி பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சால் நான் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். அவங்களுக்கு எதுவும் புரியாது. இந்த திருமணம் ஏதோ ரொம்ப கட்டாயத்தினால நடந்துச்சுன்னா கேள்விப்பட்டேன். மிஸ்ஸை ஓடி போனதுனால தான் அந்த ஜிமினுக்கு திருமணம் நடந்துச்சு. ஜிமினுக்கும் என்னுடைய ஜிமின் நான் சொல்லவே மாட்டேன், என்னோடய பிரின்சஸ்க்கும் அந்த ஜங்குக்கும் அது இந்த காரணத்தினால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு நினச்சேன். மற்றபடி எனக்கு எப்படின்னு தெரியாது சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா அப்படின்ற வேண்டிக்கிறாங்க, தயவு செஞ்சு குணப்படுத்திடுங்க, என்னுடைய பிரின்சஸ் கண்ணை திறந்துடணும் அப்படி சொல்லிட்டு. இன்னும் 24 மணி நேரத்தில் நாளைக்கு பௌர்ணமி முடியறதுக்கு முன்னாடி என்னுடைய பிரின்சஸ் கண்களை திறந்துடணும்னு சொல்லிட்டு ஹான் தான் அந்த மருந்து அப்படியே இப்போ ஜிம்னுடைய அப்படியே வாயில் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
பண்ணுறாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகுது. அப்படி நம்ம ஹான் ஃபுல்லாக ஊற்றி விட்டுறாங்க. ஊற்றிட்டு அந்த மூலிகை செடி இருக்குது, இதை பார்க்குறாங்க. இப்போ அதையும் வச்சுட்டு அப்படியே ப்ரேயர் பண்ணுறாங்க. இந்த ஒரு மூலிகை செடி என்னென்னா அவங்களுடைய அந்த உச்சம் தலையிலேருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் அதால் அப்படியே வந்துட்டு 3 தடவை நீவிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்க உடம்புல எந்த ஒரு உறுப்பு வந்து வேலை செய்யாமல் இருக்கோ எல்லாமே வந்துட்டு வேலை செய்ய தொடங்கிடும். அது அப்படி ஒரு சக்தி வாய்ந்தது. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம ஹான் எடுத்திருப்பாங்க. இப்போ ஹான் அப்படியே வந்துட்டு அந்த மருந்தை ஊற்றிட்டு அப்படியே வந்து ஜிம்னுடைய மவுத்தை அப்படியே வந்துட்டு அந்த வெள்ளை கிளாத்தை வச்சு தொடச்சி விட்றாங்க. தொடச்சிட்டு பார்க்குறாங்க. உங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை தான் உங்களை இவ்வளோ பக்கத்தில் பார்க்கணுன்னு எனக்கு என்னோடய விதி இருந்திருக்கு பாருங்கள் சொல்லி பார்க்குறாங்க. இப்படி உங்களை பக்கத்தில் பார்க்கணுன்னு நான் எப்படிலாம் உங்களை பார்த்துக்கணும்னு நினச்சேன், என்னுடைய ப்ரின்சஸாக எப்படிலாம் வச்சுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி எப்படி ஒரு சூழ்நிலை உங்களை பார்க்குறேன் பக்கத்தில் சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியே தொட்டு பார்க்குறாங்க. கன்னத்துங்களை தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ வந்துட்டு இப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இன்னொருத்தவங்க சொந்தமானவங்களாச்சே சொல்லிட்டு பார்க்குறாங்க. இருந்தாலும் நான் தான் முதல்ல விரும்பினேன் சொல்லிட்டு பார்க்குறாங்க. எனக்கு அப்புறம் தான் ஜங்குக்கே 2 ப்ரின்சஸை பார்த்துருப்பாங்க. நான் தான் முதல்ல விரும்பினேன்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படி கூட ஒரு எண்ணம் இருக்குது. இப்போது அந்த மூலிகை செடியால் நம்ம ஹான் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜிம்னுடைய அந்த உச்சத்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் 3 தடவை அந்த மாதிரி அப்படியே வந்துட்டு அந்த இதை வந்து ஃபுல்லாக இது பண்ணி விட்றாங்க. பார்க்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு கண் திறந்துடுவீங்க சரிங்களா? சந்தோஷமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இப்போவும் சொல்கிறேன், என்னோடய மனசில் இருந்து நீங்கள் மட்டும்தான். நான் என்னை யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும். நான் ஒரு ராஜா, நான் வந்துட்டு ஒரு ராட்சசன், எப்படி வேணாலும் என்னை பார்த்து சொல்லட்டும். ஆனால் நான் எனக்குள்ளேயும் ஒரு காதல் இருந்துச்சுல்ல, அப்படின்னா அது நீங்கள் மட்டும்தான். எனக்காக எத்தனையோ பேர் எனக்காக காத்திருந்தாங்க என்னை திருமணம் பண்ணிக்க சொல்லிட்டு. ஆனால் என்னோட மனசில் யாரையும் நான் ஒரு கணம் கூட நினச்சதே இல்லை. உங்களை மட்டும் தான் நினச்சிருக்கேன். உங்களை தாண்டி வேறு யாரையும் என்னால் யோசிக்க கூட முடியல. இந்த ஜென்மத்தில் நான் இப்போ வந்துட்டு உங்கள் கூட சேராமல் போயிருக்கலாம். ஆனால் அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் எனக்கு மனைவியாகவும் நான் உங்களுக்கு ஒரு கணவராகவும் வரணும். இப்போ நான் ஆசைப்பட்ட இந்த அன்பு பாசம் மொத்தத்தையும் எனக்கு அதில் நீங்கள் கொடுக்கணும். உங்களுக்கு நான் இப்போ நினச்சதை விட 100 மடங்கு இன்னும் அதிகமாக நான் கொடுப்பேன். உங்களால் பார்த்துப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹான் சொல்கிறாங்க. இது ஒரு பேராசை கூட இருக்கலாம், ஆனாலும் அந்த ஆசை தப்புன்னு என் மனசு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஜென்மத்தில் உங்க கூட என்னால் சேர முடியல, அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் உங்க கூட நான் சேரணும் அப்படி சொல்லிட்டு அந்த வரை எனக்கு கிடைக்கணும். நான் ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தேன்னா இப்போ என்னுடைய மொத்த சொத்துக்களையும் நான் ஏழை மக்களுக்காக கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் வந்துட்டு நான் என்னோடய தளபதி வச்சு எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். அப்புறம் என்னோட வீட்டில் இருந்த அந்த மனைவிகளாக இருந்தவங்களுக்கும் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கேன். அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லாம் பண்ணிட்டேன். இந்த புண்ணியம் கூட எதுக்காகனா உங்களுக்கு சேரணுன்றதுக்காக தான். உங்களுக்கு இந்த புண்ணியமெல்லாம் உங்களுக்கு வந்து சேரணும், உங்கள் பேரில் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். உங்களை நினச்சி நீங்கள் இந்த ஜென்மத்தில் ரொம்ப சந்தோஷமாக வாழணும். இன்னும் 7 ஜென்மத்துலேயும் நீங்கள் சந்தோஷமாக எப்படி இருக்கணும் சொல்லி பார்க்குறாங்கன்னா அடுத்த பிறவி ஒன்று இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் எனக்கு தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹான் சொல்கிறாங்க. சொல்லிட்டு நம்ம ஹான் தான் இப்போது பார்க்குறாங்க. இப்போது நான் சொல்கிறாங்க, தளபதி சொல்கிறாங்க. இப்போது தளபதி பார்க்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை அது கூட சொல்கிறாங்க. இல்லை நான் கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. நான் உனக்கு ஒரு அப்படின்னு என்ன நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதனால தான் நான் உங்களை இவ்வளோ கஷ்டப்பட சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கல, அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஜங்கு கையால் நான் ஜங்குக்கு வந்துட்டு நம்ம அரண்மனை எரிச்சு அதில் நான் இறந்து போயிருந்தேன்னா என்னோடய ஆத்மா சாந்தியிடமும் போயிருந்திருக்கும். இந்த ஒரு நினைப்புலேயே நான் போயிருப்பேன். தயவு செஞ்சு இப்போ அதை கூட சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் ஒரு தடவை யோசிச்சிங்க சொல்கிறாங்க. தயவு செஞ்சு கூட சொல்கிறாங்க. இப்போது ஹானும் அப்படி அந்த தளபதியும் அதை கொடுக்குறாங்க. எடுத்து நம்ம ஹான் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மோட கைகளில் அதை வைக்கிறாங்க. வச்சுட்டு அந்த ஒரு பாட்டில் மாதிரி இருக்கடா அதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உங்களுடைய கைகளால் தான் இதை எனக்கு நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய கைகளால் இறந்து போனால் தான் நான் எனக்கு வந்து என்னோட ஆத்மா சாந்தி கிடைக்கும். நான் முக்தி கிடச்சி இந்த உலகத்தை விட்டு போவேன் சரிங்களா சொல்லி பார்க்குறாங்க. என்னோடய ப்ரின்சஸ்ங்க பாருங்கள், இப்போது நான் சொல்கிறேன், இந்த ஜென்மத்தில் தான் உங்களை விட்டு நான் விடைபெறுகிறேன். ஆனால் அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் அதில் நீங்கள் எனக்கு மனைவியாக இருப்பீங்க, நான் உங்களுக்கு கணவராக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு உங்களுடைய கைகளால் இது எனக்கு கொடுக்குறீங்களா, என்னை வழி அனுப்பி வைக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம மகான் ஜிம்மோட கைகள்லேருந்து அந்த விஷப்பாட்டில் அப்படியே வந்துட்டு அந்த கொஞ்சமாக வந்துட்டு அவரே எடுத்து ஜிம்மோட கைகளாலேயே அப்படியே அவரோட மவுத்தில் வந்து ஊற்றிக்கிறாங்க. இந்த கைகளால் எனக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு உங்களுடைய கைகளால் எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய கைகளால் விஷத்தை சாப்பிட்டா கூட எனக்கு அது வந்துட்டு தேனாமிரதம் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம அப்படியே ஜிம்மோட கைகள்லேருந்து அந்த விஷத்தை அப்படியே வந்துட்டு வாடி மவுத்தில் ஊற்றிக்கிறாங்க. பார்க்குறாங்க. இல்லை இங்கே பாருங்கள் கெங் சொல்கிறாங்க. அது எதுவுமே கேட்கவே இல்லை. தளபதி எவ்வளோ சொல்லியுமே அப்படியே அப்படி குடிச்சிடுறாங்க. இப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நல்லபடியாக போகணும்னு நினைக்கிறேன். நான் வந்து சந்தோஷமாக தான் போகிறேன் இந்த உலகத்தை விட்டு. ஏன்னா நான் போகிறது உங்களோட கைகளால் தானே நான் இறந்து போகிறேன்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. நீங்கள் நாளைக்கு எழுந்துட்டு கண்களை திறந்துடுவீங்க. நாளைக்கு ஒரு புது வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. நல்லபடியாக அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நான் நான் ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தேன்னா அது உங்களை வந்து சேரட்டும்.
என்னுடைய ஆசீர்வாதம் உங்ககிட்ட எப்போவுமே இருக்கும், சந்தோஷமாக இருங்க சொல்லிட்டு அந்த மருந்து குடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜிம்மியோட 2 கைகள் எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் 2 கண்களையும் ஒத்திக்கிறாங்க. ஒரு மாதிரி இப்படி எடுத்து அவங்களுடைய 2 கண்களையும் ஜிம்மோட கைகளை வைக்கிறாங்க, வச்சு பார்க்குறாங்க. உங்களை உண்மையாக காதலிச்ச ஒரே ஒரு காரணம் தான், இப்போ நான் அந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கும் நீங்கள் தான் காரணம். ஏன்னா உங்கள் கூட என்னால் ஒரு வாழ்க்கை வாழ முடியல. அப்படி இருக்கும்போது உயிரும் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹான் தான் பார்க்குறாங்க. எனக்கு எதாவது நீ பண்ணணும்னு நினைக்கிறேன் சொல்லி கேட்குறாங்க. இப்போ தளபதி பார்க்குறாங்கன்னா அது சொல்கிறாங்க, சொல்லு எனக்கு எதாவது நீ பண்ணணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. எல்லா கிங் சொல்கிறாங்க, எனக்கு எதனா பண்ணணும்னு நினச்சேன்னா என்னுடைய பிரின்சஸை நீ இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு அதாவது எனக்கு ஒரு சத்தியம் மாதிரி பண்ணி கூட சொல்கிறாங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் பண்ணி தர சொல்கிறாங்க. இப்போ அவர் கைகளை சத்தியம் வாங்கிறாங்க. என்னுடைய இடத்துல அதாவது எனக்கு வந்துட்டு பாதுகாவலாக நீ எனக்கு என்ன பண்ணிவியோ அதை என்னோட பிரின்சஸுக்கு பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க, மறைமுகமாக இருந்து என்ன மாதிரி யாரும் இன்னொருத்தவங்க என்னுடைய பிரின்சஸ் கிட்ட நெருங்கிடக்கூடாது, அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும், அவங்க ஜங்கோட மனைவியாக சந்தோஷமாக வாழணும், அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வராமல் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களால கூட அவங்களுக்கு சின்ன ஒரு ஆபத்து வரக்கூடாது, அவங்கள எனக்காக மறைமுகமாக இருந்து எனக்காக பார்த்துப்பையாக சொல்கிறாங்க. இப்போது அந்த தளபதியோட முன்னாடி நிர்ணயம் பண்ணுறாங்க. உங்களுக்கு தளபதியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா உங்களை நான் ஒரு வீரனாக பார்த்துருக்கேன், நான் உங்களை ஒரு முரடனா எப்படினாலும் பார்த்துருக்கேன், ஒரு ஆட்சிஸ்னா கூட சில நேரத்தில் நான் உங்களை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த நொடி நான் பார்க்குறேன், உங்கள் அளவுக்கு வேறு யாரும் ஒரு சிறந்த காதலனாக இருக்க மாட்டாங்க. ஒரு தலை காதலாக இருந்தாலும் ஒரு சிறந்த காதலை நான் பார்த்ததில் சொல்கிறாங்க. இப்போது கிங் பார்க்குறாங்க. ஆமாம், இந்த காலத்தில் ஒரு சேர முடியாத காதல் என்னோடய காதல் சேர முடியாமல் போகலாம், ஆனால் என்னோடய காதல் உண்மையானது, அது ரொம்ப தூய்மையானது, அது என்னோட பிரின்சஸ்க்கு மட்டுமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இப்போ எனக்கு சத்தியம் பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் சத்தியம் பண்ணுறாங்க. நான் மறைமுகமாக இருந்தால் அவங்களை எப்போ நல்லபடியாக பார்த்துப்போம் சொல்கிறாங்க. சரி இப்போ நீ என்னை கூட்டிகிட்டு போகிறே சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க கூட்டிகிட்டு போய் தயவு செஞ்சு சொல்கிறாங்க. இப்போது நம்ம அந்த தளபதி தான் வந்துட்டு நம்ம ஹானை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே தூக்கிட்டு போகிறாங்கன்னா, அவர் இப்போ அந்த மருந்து குடிச்சிருக்காரு. ஒரு 2 மணி நேரம் தான் அந்த மருந்து வந்துட்டு பொறுமையாக அது வேலை செய்யும். அது நாட்டு மருந்து தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விஷம் இறங்கிட்டே இருக்க ஒரு உடம்புல. எந்த ஒரு விஷத்தை நம்ம ஜிமினுக்கு அவங்க கொடுத்தாங்களோ அதே விஷத்தை தான் அவங்க அந்த கத்தியில் வந்துட்டு அந்த அனுப்பி அது குத்திருப்பாங்க இல்லையா, அந்த எந்த கத்தியில் அந்த விஷத்தை யூஸ் பண்ணாங்களோ அதே அந்த விஷத்தை தான் நம்ம ஹான் இப்போ குடிச்சிருக்காங்க. ஏன்னா அதில் தான் அவரும் இறந்து போகணும்னு நினைக்கிறாரு. நம்ம ஜிமினியாவது காப்பாற்றுறாங்கன்னு அவர் காப்பாற்றவே கூட நினைக்கிறாரு. இறந்து போயிருக்க மாட்டாங்க ஜங்குக்கு அந்த மாதிரி பண்ணப்போ. அப்போவே தளபதி போயிட்டு நம்ம ஜங்குக்கும் அவங்களும் திரும்பி போனப்போ அந்த நேரமே வந்துட்டு நம்ம தளபதி போயிட்டு காப்பாற்றிருப்பாங்க. நம்ம ஹானை மட்டும் காப்பாற்றி வெளியே கூட்டு வந்திருப்பாங்க. அப்படி தான் அவர் வந்து கண்ணு திறந்துருக்க மாட்டார். ஏன்னா அவர் வாங்கின அடி அவ்வளோ. அதனால தான் அது மொத்தத்தையும் வந்துட்டு அவர் குணமாகி வரதுக்கு ரொம்ப நாட்கள் ஆயிருக்கும். அவர் கண் திறந்தது கேட்டது என்னோட பிரின்சஸ் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி தான் கேட்டுப்பார். இப்படி இருக்காங்கன்றதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் அந்த மருந்தை வந்து தேடணும்னு சொல்லிட்டு அலைஞ்சிருப்பார். சாப்பிடாம தூங்காமல் அலைஞ்சி அந்த மருந்து வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்து இங்கே ஜிமினுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அதை எல்லாத்தையும் மனசில் நினச்சிட்டு போகிறாங்க. முதல் முறையாக ஜிமினை பார்த்தது, ஜிமினி எந்த மாதிரி நடனம் ஆடினாங்க, அது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. உங்களை எங்கே முதல்ல பார்த்தணும் அந்த இடத்த நான் வாங்கியிருக்கேன், நீங்கள் எங்கே நடனம் புரிஞ்சிங்களோ அங்கே அதை தான் நான் வாங்கினேன், அது உங்களுக்கு ஒரு நினைவு பரிசாக கொடுக்கணும்னு நினச்சி தான் வாங்கினேன். ஆனால் இன்றைக்கி அதே இடத்துல தான் என்னோடய உயிரை இன்றைக்கி அந்த இடத்துல தான் நான் வந்துட்டு என்னுடைய சமாதியை இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. நம்ம தளபதி எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஏற்கனவே பேசுகிற ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஹானோட உயிர் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. அவருடைய நினைவுகளில் கூட நம்ம ஜிமின் மட்டுமே கலந்துருக்காங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி போகிறது. ஆனாலும் நம்ம ஜிமின் இல்லாத ஒரு உலகத்தில், ஜிமின் தனக்கு இல்லாத ஒரு உலகத்தில் வாழ வேண்டாம். ஏற்கனவே ஜவுக்கு வந்துட்டு கொண்டுட்டாங்கன்னு தான் எல்லோரும் நினச்சிருக்காங்க. ஹான் இறந்துட்டாங்கன்னு மற்றவங்க தெரிஞ்சிருக்காங்க. ஹான் உயிர் இருக்குது யாருக்கும் தெரியாது. இறந்தவங்களாவே இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னோடய உயிர் ஜவுக்கோட கையில் போயிருந்தால் நான் என்னோடய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்காது. என்னோட பிரின்சஸ் கையில் தான் போகுது. எனக்கு போயிட்டு வரேன் பிரின்சஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹான் அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் ஹான் இறந்துருக்காங்க. ஓகேங்களா, இதோட இந்த எபிசோட் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் தான். ஓகேங்களா, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு நம்புறேன். உங்களுக்கு எங்கன்னா ஹார்ட் ஆகிருந்தால் மன்னிச்சிருங்க.